உங்களுக்கே தெரியாமல் உங்கள் பேரில் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியுன்றது உங்களுக்கு தெரியுமா? உங்கள் வீட்டில் பெரியவங்க யாராக இருந்தாங்க, இல்லை இறந்து போயிட்டவங்க யாருக்காச்சும் பேங்க் அக்கௌண்ட் இருந்து அது இன்ஆக்டிவாக இருந்துச்சுன்னா அதால் என்னென்ன பிரச்சனை வரும்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த படத்தை நீங்கள் பாருங்கள். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு திலக் டாக்ஸ். நல்ல சினிமா நமக்கு வாழ்க்கையை புரிய வைக்கும், வாழ்க்கைக்கு நம்பிக்கை தரும். நிறைய திரைப்படங்களை பார்ப்போம். இப்போ இந்த திரை விமர்சனத்தை பார்ப்போம். டர்போ மம்முட்டி நடித்து வைஷாக் இயக்கி இருக்கிற ஒரு மலையாள மூவியை தான் இப்போ ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த படத்தோட கதையை இப்போ பார்ப்போம். இந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் காமிக்கிறாங்க. சென்னையில் ஒரு தமிழ் ஃபேமிலியை காமிக்கிறாங்க. அந்த தமிழ் ஃபேமிலியை வந்து ஒரு கேங் வந்து ரொம்ப கொடூரமாக கொண்டுடுது. ஏன் கொண்டுறாங்கன்றதை காமிக்கல. கட் பண்ணால் கேரளாவில் இடுக்கியில் ஒரு கிராமத்தில் மம்முட்டி வந்து அவங்க அம்மாவோட வாழ்ந்துட்டு வராரு. மம்முட்டியோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக எதுவுமே தெரியாத மாதிரி இருக்காரு. ஆனால் எங்கே ஒரு பிரச்சனைனாலும் மம்முட்டி அதில் நம்பர் 1 இருக்காரு. மம்முட்டிக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு இருக்காரு. அந்த ஃப்ரெண்டு பேர் வந்து ஜெரி. அவர் வந்து ஒரு பேங்க் எம்ப்ளாயா இருக்காரு. அண்ட் அவர் ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. அந்த பொண்ணோட ஃபேமிலி என்ன பண்றாங்கன்னா ஜெரி அடிச்சு போட்டுறாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா மம்முட்டி வந்து அந்த பொண்ணோட ஃபேமிலிக்கு போய் அந்த பொண்ணோட ஃபேமிலி அடிச்சு போட்டு அந்த பொண்ணை வந்து அவரோட ஃப்ரெண்டு ஜெரிக்காக கூட்டு வராரு. கூட்டு வந்து அவரோட ஃப்ரெண்டுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு பாக்குறாரு. ஆனா இப்போ அவரோட ஃப்ரெண்டு வந்து மம்முட்டிக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துறாரு. அந்த பொண்ணை யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறாரு. இதனால என்ன ஆகுதுன்னா மம்முட்டி வேற வழியே இல்லாம அந்த பொண்ணை போய் வீட்டில் விடணும்னு பார்க்கும்போது அந்த பொண்ணு வந்து நான் வீட்டுக்கு போக மாட்டேன், நான் சென்னைக்கு தான் போவேன், ஏன்னா நான் சென்னையில் ஒர்க் பண்றேன், நான் இப்போ நீங்க பண்ண பிரச்சனைகள் நான் வீட்டுக்கு போக முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. மம்முட்டி என்ன பண்றாருன்னா அந்த பொண்ணை சென்னைக்கும் அனுப்பிச்சு வச்சிடறாரு. பொண்ணோட ஃபேமிலி வந்து மம்முட்டி மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க. இது மாதிரி மம்முட்டி அந்த பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்கன்ட்டு. இதனால வேற வழியே இல்லாம மம்முட்டி திருப்பி சென்னைக்கு போயிட்டு அந்த பொண்ணை கூட்டு வர சூழ்நிலை வருது. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டும் வந்து ஜெரியும் வந்து சென்னை கிளம்பி வராரு அவரோட லவர் இப்போ மீட் பண்றதுக்காக. மம்முட்டியோட ஃப்ரெண்டு ஜெரி வந்து ஒரு பேங்க் எம்ப்ளாயா இருக்காரு. அவரோட பேங்க்ல வந்து ஒரு பெரிய ஸ்கேம் நடக்குது. அந்த ஸ்கேமும் வந்து அவரோட ஃப்ரெண்டோட பாஸ்கியை யூஸ் பண்ணி நடக்கிறதுனால இப்போ அவரோட ஃப்ரெண்டு வந்து இந்த பேங்கிங் ஸ்கேமை இன்வெஸ்டிகேட் பண்ண போய் ஒரு பெரிய நெட்வொர்க் கிட்ட வந்து மாட்டிக்கிறாரு. அவரோட ஃப்ரெண்டுக்கும் அவரோட ஃப்ரெண்டோட லவருக்கும் வந்து நிறைய பிரச்சனைகள் வருது. மம்முட்டி ஊர்ல இருந்து வந்த ஒரு சாதாரண ஆளு இப்போ அவர் எப்படி இந்த பெரிய நெட்வொர்க்கை எதிர்த்து அவரோட ஃப்ரெண்டோட லவரை வந்து எப்படி காப்பாத்துறாருன்றதா இந்த மொத்த கதையை. ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சீன் காமிச்சிருப்பாங்க, ஒரு தமிழ் ஃபேமிலியை கொல்ற மாதிரி. அந்த ஃபேமிலிக்கும் இந்த நெட்வொர்க்கும் என்ன லிங்க்ன்றது தான் இந்த படத்தோட கதையை. இந்த படத்துல ஸ்டாண்ட் அவுட் சீன்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே ஆக்ஷன்ஸ் தான். டயலாக்ஸோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் ஓரியன்டட் மூவி இது. படம் கொஞ்சம் ஸ்லோவா போனாலும் ஆக்ஷன் வந்து வேற லெவல் மாஸா இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு ஃபைட் சீன் பண்ணியிருந்தாங்க, அது வந்து வேற லெவல்ல இருக்கு. கேமராவோட ஆங்கிள்ஸ் பயங்கரமா இருக்கு. கண்ணுக்கு முன்னாடியே ஒரு சண்டை நடக்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல வந்து கார் சேஸ் சீன் இருக்கு. அதுவும் வந்து ஒரு ஹாலிவுட் லெவல்ல வந்து அந்த கார் சேஸ் சீன் இருக்கு. எஸ்பெஷலி மம்முட்டியோட ஏஜ் ஃபேக்டருக்கும் ஃபைட்டுக்கும் பாத்தீங்கன்னா வந்து நம்பவே முடியல. 72 வயசுல மம்முட்டி வந்து பண்ற ஆக்ஷன் சீன்ஸ்லாம் வந்து வேற லெவல்ல இருக்கு. இந்த படத்துல வந்து மம்முட்டிக்கு ஏன் கல்யாணம் ஆகலன்ட்டு ஒரு கேரக்டர் வந்து கேட்பாங்க. அதுக்கு மம்முட்டி ஒரு சின்ன கதை சொல்லியிருப்பாரு. அந்த கதை சொல்றது வந்து ரொம்ப அழகா எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாரு. அப்படியே ரியலிஸ்டிக்கா அவரோட கதையை சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து மம்முட்டியோட ஆக்டிங் வந்து ஒரு சின்ன ஒரு டயலாக், ஒரு சின்ன ஒரு கதையை எவ்வளோ அழகா சொல்லணும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் கூட மூவி ரிவ்யூஸ் சொல்லும் போது ஒரு கதையை எவ்வளோ அழகா சொல்லணுன்றதை வந்து இன்னைக்கு அந்த மம்முட்டி ஒரு கதையை சொன்னார் பாருங்க, அதுல வந்து நான் நிறையவே கத்துக்கிட்டேன். தமிழ் ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. நம்ம விஜய் சேதுபதியை வச்சு ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருக்காங்க. டர்போ 2க்கு ஒரு அடியும் போட்டிருக்காங்க இந்த படத்துல. இந்த படத்தோட ஆக்டிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸை பத்தி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா படம் ஃபுல்லாவே மம்முட்டி தான். எந்த சீனை பார்த்தாலும் மம்முட்டி தான் ஞாபகம் வராரு. மற்றவங்களுக்கு ஆக்டிங் ஸ்கோப் வந்து கொஞ்சம் கம்மி தான். யாருன்னு பாத்தீங்கன்னா அஞ்சனா ஜெயபிரகாஷ், அவங்க வந்து நல்லாவே ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ஹீரோ கூட நிறைய சீன்ல டிராவல் பண்றது வந்து ஹீரோயின் தான். அவங்களோட ஆக்டிங் நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா வில்லனுக்கு வந்து மாஸ் என்ட்ரி கொடுத்திருந்தாங்க. ஹெலிகாப்டர்ல வர மாதிரிலாம் ஸ்ட்ராங்கஸ்ட் ஹீரோவை காட்டணும்னா வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் வில்லனை காமிக்கணும். இந்த படத்துல வந்து வில்லனை வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா ப்ரொஜெக்ட் பண்ணி காமிச்சிருந்தாங்க. நமக்கே வில்லனை பார்க்கும்போது கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. இந்த படம் வந்து ரொம்ப அருமையா ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ரைட்டரை வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணோம். ரைட்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா மிதுன் மேனுவல் தாமஸ். டயலாக்ஸ் ரொம்ப சட்டிலா தான் வச்சிருக்காங்க. டயலாக் சட்டிலா இருந்தாலும் ஆக்ஷன் வந்து வேற லெவல்ல இருக்கு. யூசுவலாவே மாஸ் மூவில வந்து டயலாக்ஸ் வந்து ரொம்ப மாஸா காமிச்சு தான் ஆக்ஷன்ஸை காமிச்சிருப்பாங்க. ஆனா இந்த படத்துல வந்து டயலாக்ஸ் ரொம்பவே சட்டிலா இருக்கு. மாஸ் எலமெண்ட்ஸ் இருக்கு, ஆனா மாஸ் டயலாக்ஸ் இல்ல. எஸ்பெஷலி கிளைமேக்ஸ்ல வந்து கார் சேஸ் ஹீரோ வந்து ஓட்டுறதெல்லாம் வந்து அந்த
வாவ் ஃபேக்டர் வந்து இந்த படத்துல வந்து நிறையவே கிடைச்சது. இந்த படத்துல வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் யாருக்கு சொல்லணும்னா எடிட்டருக்கும் சினிமோட்டோகிராஃபருக்கும் தான் சொல்லணும். சினிமோட்டோகிராஃபர் யாருன்னு பாத்தீங்கன்னா விஷ்ணு சர்மா. அவரோட கேமரா வந்து வேற லெவல்ல இருக்குங்க. ஆங்கிள்ஸ் எப்படி வச்சிருக்காங்கன்னே தெரியல, அவ்வளவு சூப்பரா இருக்கு. ஒரு ஹாலிவுட் படம் பாக்குற மாதிரி இருக்கு. எடிட்டிங் பாத்தீங்கன்னா ஷமீர் முகமது. படம் வந்து ஸ்லோவா போற மாதிரி அந்த லேகே தெரியல, அழகா கட் பண்ணிருக்காங்க. படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி தான் தெரிஞ்சது. ஆனா செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி படத்தோட கனெக்டிவிட்டியை வந்து சூப்பரா எடுத்துட்டு போயிருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய மூவி தான். படம் ஃபுல்லாவே சீட்ல எட்ஜில் உட்காந்து பாக்குற மாதிரி தான் இருக்கு. இந்த படத்துல வந்து பெருசா சாங்கே வைக்கல, சாங் டான்ஸே இல்ல, பிஜிஎம் தான் இருந்துச்சு. படத்துக்கு வந்து பிஜிஎம் வந்து ஒரு ரொம்ப பெரிய பிளஸ் பாயிண்ட். அண்ட் டர்போன்னு வச்சிருக்க மாதிரி ஆக்ஷன் சீன்லாம் வந்து அந்த காரோட டர்போ சவுண்ட் கொடுத்திருந்தாங்க. அது ரொம்ப என்ஜாய் பண்ற மாதிரி இருந்துச்சு. இந்த படத்தை பார்க்கறதுக்கு 3 ரீசன் கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து மம்முட்டி தான். இது மம்முட்டியோட ஃபேன்ஸ் படம் இல்ல. மம்முட்டியோட ஃபேன்ஸ் இல்லாதவங்க கூட இந்த படத்தை பார்க்கலாம். நான் வந்து மம்முட்டியோட பெரிய ஃபேன் கிடையாது. பட் இந்த படத்தை பார்த்தது வந்து மம்முட்டியோட தீவிர ஃபேன் ஆயிட்டேன். ஒரு 72 வயசுல இப்படி ஒரு ஆக்ஷன் மூவி பண்ண முடியும்னா நம்பவே முடியல. நம்ம தலைவர் ரஜினி கூட வந்து அவரோட படத்துல ஆக்ஷன்லாம் இப்போ அவ்வளவு கம்மியா தான் இருந்துச்சு லாஸ்ட் மூவில எல்லாம். மம்முட்டியோட இந்த ஆக்ஷன் பார்த்துட்டு வேற லெவல்ல இருக்கு. ரெண்டாவது ரீசன் கேட்டீங்கன்னா, இது ஒரு தமிழ் படம் மாதிரி இருக்கு. இது வந்து ஒரு மலையாள படம்னே நம்ம சொல்ல முடியாது. மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் வந்து சென்னையில தான் ஷூட் பண்ணிருக்காங்க. தமிழ் ஆக்டர்ஸ் நிறைய பேர் இந்த படத்துல இருக்காங்க. அண்ட் பார்க்கும் போதும் நமக்கு வந்து ஒரு தமிழ் மூவி மாதிரி தான் இந்த ஜானரே இருக்கு. இந்த படத்தை பார்க்கறதுக்கு தேர்ட் ரீசன் பாத்தீங்கன்னா, ஆக்ஷன் மூவி பிடிக்காதவங்க கூட இந்த படத்தை பார்த்தாங்கன்னா ஆக்ஷன் சூப்பரா இருக்கு, ஆக்ஷனை நான் என்ஜாய் பண்ணன்ற அளவுக்கு ஆக்ஷன் சீன்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸ்டண்ட் கோரியோகிராஃபி அண்ட் சினிமோட்டோகிராஃபிக்கு வந்து ஒரு பெரிய அப்ளாஸ் தான் நம்ம கொடுக்கணும். இந்த படத்தை பார்க்க வேணாம்னு ஒரு ரீசன் கேட்டீங்கன்னா, எனக்கு ரீசனே சொல்ல தெரியல. கண்டிப்பா இந்த படத்தை என்ஜாய் பண்ணலாம் எல்லாருமே. இந்த படத்தோட டிராபேக் கேட்டீங்கன்னா, வில்லனுக்கு வந்து பயங்கர ஹைப் கொடுத்துட்டாங்க. இந்த அளவு ஹைப் கொடுத்து ஒரு வில்லன் வந்து என்டையர் சிட்டியை கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்றது வந்து கொஞ்சம் ஓவரா இருக்க மாதிரி இருக்கு. ரெண்டாவது டிராபேக்னு கேட்டீங்கன்னா, பேங்கிங் ஸ்கேம் கொஞ்சம் காமிச்சிருந்தாங்க. அது கொஞ்சம் இன்டெப்தா காமிக்கல. அது ஒரு சின்ன டிராபேக்னு வேணா சொல்லலாம். லாஸ்ட் டிராபேக் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து, ஃபேமிலி ஆடியன்ஸோட கிட்ஸோட போயிருந்தா அந்த ஒரு 2 சீன்ஸை வந்து நம்ம கண்ண மூடுற மாதிரி இருக்கும். ரொமான்ஸ் சீன்ஸ்லாம் எதுவுமே இந்த படத்துல இல்ல. கொல்ற சீன்லாம் மட்டும் 1-2 சீன் கொஞ்சம் கொடூரமா இருக்கு. அது வந்து உங்களுக்கு ஒரு கேவியட் தான். குட்டி பசங்களோட போயிருந்தா நீங்க அதை கண்ண மூடுற மாதிரி இருக்கும். இந்த படத்துக்கு கொடுத்த காசு ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா, ரொம்பவே ஒர்த்து. இந்த படத்தை வந்து பேன் இண்டியா ஆடியன்ஸே பார்த்து என்ஜாய் பண்ண முடியுன்றதுக்கு வந்து நான் கேரண்டி, நான் சேலஞ்சே பண்ணுவேன். இந்த படம் வந்து நல்லா இல்லைன்னு யாராலையும் சொல்ல முடியாதுன்றது. இந்த படத்தோட கீ டேக்கவே வந்து இந்த படத்தை பார்க்கும் போதே எனக்கு வந்து மைண்ட்ல ஒரு காம்னஸ் கிடைச்சது. ஏன்னா மம்முட்டியோட கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு பிரச்சனை நடந்தாலும் அவர் ரொம்ப காம் அண்ட் கம்போஸ்டா தான் இருப்பார். படம் ஃபுல்லாவே ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் மம்முட்டியோட கேரக்டரை பார்க்கும்போது நமக்கே வந்து ஒரு காம் கேரக்டரா இருக்கணும்னு தோணும். எவ்வளவு ஒரு பிரச்சனை நடந்தாலும் நம்ம காமா இருக்கணும்ன்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து மம்முட்டியோட இந்த படம். இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்காக. உங்க கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்ஸ்.